உறவுகளுக்கு வணக்கம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மரியாதைக்குரிய மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு நடிகையை பற்றி பேசியிருக்காரு. அப்படி பேசியிருக்கக்கூடாது, பேசிட்டார். இதில் ஒரு விஷயம் நல்லா நீங்கள் கவனிக்கணும். பெண்களை பற்றி யார் இழிவாக பேசினாலும் தப்பு தான். அவர் பண்ணதும் தப்பு தான். அதுக்கு அவர் மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அதை அப்படியே கடந்து போகலான்னு இருக்கலாம். ஒரு விஷயம் இதில் நல்லா கவனிக்கணும். பல சமூக போராளிகள் நேற்று இதுக்காக கண்டனம் தெரிவித்து அறிக்கை விட்டிருக்காங்க. அந்த சமூக போராளிகளோட கடந்த 15-20 நாளாக நான் அக்கௌண்ட்டை போய் செக் பண்ணுறோம். எக்ஸ் அக்கௌண்ட்டை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த ஒரு பாலியல் சம்பவத்துக்கோ, நாமக்கல்லோ, இல்லை தூத்துக்குடியோ, மதுராந்தகத்துக்கோ வருத்தம் தெரிவித்து இது வரைக்கும் ஒரு பதிவு கூட பதிவு பண்ணலை. அவங்களும் பெண் குழந்தைங்க தாங்க. அவங்களுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம்ல, மனசு வராது. ஏன்னா உங்கள் ஆட்சி. கனிமொழி அக்கா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், நீங்கள் கூட அதுக்காக கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்க. கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அக்கா இந்த கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, நாமக்கல், மதுராந்தகம், சென்னை இது போன்ற சம்பவங்களுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம். அது ஏன்க்கா தெரிவிக்கலை? அண்ணனோட ஆட்சின்றதுனாலையா? எதுக்கு கண்டனம் தெரிவித்து தன்னை சார்ந்தவங்களுக்கு வர சட்டமன்ற தேர்தலில் இடம் கிடைக்காமல் போய்டுன்ற வருத்தமோ? மகா நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள், உனக்கெல்லாம் கொஞ்சம் வெக்கமாக இல்லைங்களா? பிரகாஷ் ராஜ் அவர்களே, கடந்த 15 நாளாக தமிழ்நாட்டில் இதை விட பயங்கரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துக்கெல்லாம் ஒரு கண்டனம், ஒரு சின்ன ட்விட்டு கூட பண்ண தெரியாத உங்களுக்கு இன்றைக்கி நடந்திருக்கிற இந்த சம்பவத்துக்காக கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க. வெக்கமாக இல்லை? ஏன் உங்கள் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒருத்தவங்களை தப்பாக பேசிட்டாங்க அப்படின்றதுனாலையா? ஒரு தப்பாக கூட பேசலை, அவர் கனவை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நிறைய பேரோட கனவு தான். புரியுதுங்களா? என்ன பிரகாஷ் ராஜ், இங்கேருந்து பாலஸ்தீனத்துக்கு பேசுகிறீங்க, பாலஸ்தீனத்துக்கு போராட்டம் நடத்துகிறீங்க. உங்கள் ஊர், உங்கள் கர்நாடகாவிலேருந்து பக்கம் தாங்க கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியில் 2 வயசு குழந்தைங்க. ஒரு கண்டனம் வரல, ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வரல. நடிகர் சங்கம் எப்படியா? எங்களை மாதிரி சாதாரண ஒரு பொதுமக்கள் படம் பார்த்து தானே உங்களுக்கெல்லாம் வருமானம் வருது. எங்களை மாதிரி ஒரு சாதாரண மக்கள் பாதிக்கப்படும் போது உங்கள்கிட்டேருந்து ஒரு கண்டனம் கூட வர மாட்டேருந்து, ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்க மாட்டேன்றீங்க. உங்கள் துறையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சக நடிகைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா வரீங்க. சந்தோஷம், வாங்க, நாங்களும் வரோம், நாங்களும் போராடுறோம். ஆனால் மனுஷன் பாதிக்கப்படும் போதும் ஏதாவது போராட்டம் பண்ணலாம்ல? நாங்களும் மனுஷன் தானே, எங்களுக்கும் பாதிப்புலாம் இருக்குல்ல. குறிப்பிட்ட அந்த நடிகையை பேசுனதுக்காக கண்டனம், சந்தோஷம். ஒருவேளை அந்த குறிப்பிட்ட நடிகை சமூகத்தில் ஒரு சில புரளிகள் போகுது, அதனால் உடனே கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களோ? ஏன்னா இன்றைக்கி சினிமா துறையை யார் கட்டுப்படுத்துகிறா அப்படின்ற விஷயம் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் நல்லாவே தெரியும். ஒரு சாதாரண பொட்டி கடை நடத்தி அது ஒரு மளிகை கடையை ஆக்கி, அது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக ஆக்கி, அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டோராக ஆக்கி, அதுலேருந்து வர வருமானத்தில் தான் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் பல கோடி சம்பளம் வாங்குகிற நடிகர்களை வச்சு படம் எடுக்குது. அப்படி தான் இருக்குது இன்றைக்கி சினிமாத்துறை, ஊடகத்துறை, ரியல் எஸ்டேட் துறை எல்லாமே. திரும்பவும் சொல்கிறேன், மரியாதைக்குரிய சி.வி. சண்முகம் அவர்கள் அவ்வாறு பேசியிருக்கக்கூடாது, கண்டனத்துக்குரியது. அவர் அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்கார். என்னைக்காவது பெண்களை பற்றி இழிவாக பேசின திண்டுக்கல் லியோனி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, பொன்முடி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெண்களை பற்றி இழிவாக பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு ஒரு அறிக்கை நீங்கள் காட்ட முடியுமா? உங்கள் தலைவர் உட்பட சட்டசபையிலேயே குறிப்பு இருக்குங்க உங்கள் தலைவர் என்ன பேசினாருன்னு.
எடுத்து பொது வெளியில் வச்சோம்னா ரொம்ப இதுவாக போயிடும். திரும்பவும் சொல்கிறேன், அரசியல் பிரமுகர்கள், அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும் நீங்கள் பொது மேடையில் பேசும்போது ஒரு கட்டுப்பாடோடு பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு சில வார்த்தைகளும் உங்களுக்கு எதிராக திருப்பிடும். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இனி ஆளுங்கட்சியாக வரப்போகிறேன்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் சரி. பெண்களை மதிப்போம், அவங்கள காப்போம். பெண்களுக்கான போராட்டம் இது. அதில் இவ்வாறு நடந்திருக்கக்கூடாது. அதுக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். இனி ஒவ்வொரு மனுஷனும் மனுஷனாக இருக்கும்.